ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது பொன்னாங்கண்ணி கீரையோட எடுத்தாச்சு. இது ஸ்டெம் மட்டும் இருக்குது. இந்த பொன்னாங்கண்ணி கீரை பாருங்கள். இது இந்த குச்சி இப்படி வச்சுட்டோம்னா அதுவும் தழைச்சிக்கும் பாருங்கள். இப்போ நட்டு வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு பள்ளம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2-3 குச்சி ஒன்றா வச்சு அமைக்கலாம். இது அப்படியே வேர் பிடிச்சிக்கும். இந்த காக்கட்டான் செடி ரொம்ப ஈரமாக இருந்தால் இது வராது. அதனால் இது மாதிரிலாம் வச்சிட்டோம்னா அந்த ஈரத்தெல்லாம் இந்த கீரைங்க இழுத்துரும். அப்போ இந்த செடி பொழைச்சிக்கும். இது பாருங்கள், இந்த மண் ரொம்ப ஈரமாக இருக்குது பாருங்கள். அதனால் இந்த செடி கொஞ்சம் வாட்டமாக இருக்குது. அதுக்கு தான் இந்த கீரையை நட்டு வைக்கலான்ட்டு 2 குச்சி 3 குச்சியாக அப்படியே நம்ம வச்சிடலாம். கொஞ்சம் லைட்டாக அப்படியே எடுத்துகிட்டு இப்படி வச்சுட்டு மண்ணை போட்டு அப்படியே அமைக்கிற வேண்டியதான். இது அப்படியே பிடிச்சிக்கும். வேர் பிடிச்சி நல்லா வரும். மழை டைமில் நல்லா வரும். எல்லாத்தையும் நட்டாச்சுங்க. தண்ணி தெளித்து விட்ருங்க. அப்படியே நல்லா வந்துடும். மல்லி செடிக்கெல்லாம் தண்ணி ரொம்ப தேவைப்படாது. அப்போது இந்த மண்ணில் ஈரம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வாடி போயிடும். இந்த மாதிரி கீரைங்களை வச்சிட்டோம்னா அந்த தண்ணி இதுங்க இழுத்துக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி கீரை நிறைய எடுத்துட்டேன். இப்போ எல்லாத்துலேயுமே இருக்கும் பாருங்கள். பொன்னாங்கண்ணி எப்படி வச்சாலும் வந்துடும். இது வருங்க. சும்மா ஒரு குச்சி வச்சாலே நிறைய வந்துடும்.